ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் சிக்கலாலேயோ இல்லை தயாரிப்பாளர் வாங்கின கடனாலேயோ சில பல வருடங்கள் லேட்டாக ரிலீஸ் ஆகலாம். அப்படி லேட்டாக ரிலீஸ் ஆகி நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கமலோட வேட்டையாடு விளையாடு, அஜித்தோட வரலாறு, இந்த படம்லாம் லேட்டாக ரிலீஸ் ஆச்சு. வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கரு பழனியப்பனோட சதுரங்கம், இந்த மாதிரியான படங்களும் பல வருடங்களுக்கு அப்புறம் அந்த படத்தையே மக்கள் மறந்து போய் அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அதே மாதிரியே இப்போ ஒரு படம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, இதுதான் வந்து இது வரைக்கும் வந்ததுலேயே ரொம்ப லேட்டான படம் அப்படிங்கிற சாதனையை பண்ணியிருக்குது. நம்ம சுந்தர்சி இயக்கத்தில் விஷால் நடித்த மதகத ராஜா அப்படிங்கிற படம். இந்த படம் 2012 2013 இந்த வருஷத்துக்குள்ளேயே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு அப்புறம் வர்ற பொங்கலுக்கு வந்து ஜனவரி 14 ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பிரம்மாண்டமாக கொண்டாட ஆரம்பிச்சாங்க. முதல் வேலையாக இந்த பிரம்மாண்டமாக நிகழ்ச்சியில் வந்து நம்ம விஷால், சுந்தர்சி எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அப்போது விஷால் அவர்கள் பேச வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே தடுமாறினார். நான் இந்த படத்தில் வந்து கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன், நடித்ததை விட நான் வந்து பாட இருக்கேன், என்னுடைய நண்பர் விஜய் ஆண்டனி என்னை வந்து பாட வச்சார் முதல் முறையா அப்படின்னு சொன்னார். அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய கைகள் நடுங்க ஆரம்பிச்சது, மைக்கை வச்சு அவரால் பேசவே முடியல, பயங்கரமாக சிவியராக இருந்தார், ஆளே ஒரு மாதிரி சிக்காதான் இருந்தார். அப்போது நிகழ்ச்சி தொகுப்பாளினி நம்ம டிடி வந்து பார்த்தீங்கன்னா, விஷால் சார் உங்களுக்கு வந்து பயங்கரமான ஃபீவர் இருக்குன்னு தெரியும், பட் இந்த ப்ரோக்ராம் ப்ரொமோஷனுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, இப்போவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது தான் எல்லாருக்குமே விஷால் வந்து ரொம்ப ஹைலி ஃபீவர், ஸோ அந்த ஃபீவரில் கூட படத்தை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற அக்கறையோட வந்திருக்காருன்னு விஷாலை எல்லாரும் பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ உங்களில் யார் யாரெல்லாம் மதகத ராஜா படத்தை தியேட்டரில் பார்க்குறதுக்கு ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்.